அன்பார்ந்தவர்களே, வெளி தோற்றத்தை வைத்து நாம் யாரையும் எடை போட்டுவிடக்கூடாது. அப்படி வெளி தோற்றத்தை மட்டுமே பார்த்தோம் என்றால் பல நேரங்களிலே அவர்களை புரிந்து கொள்ளாமல் நாம் ஏமாந்து போய்விடுவோம். எலிசபெத் மகாராணியின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி இது. எப்பொழுதெல்லாம் மனம் சஞ்சலப்பட்டு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் எலிசபெத் ராணி கடற்கரைக்கு சென்று அங்கே சிறிது நேரம் இலைப்பாரி உலாத்துவது வழக்கம். இதுபோன்ற தருணங்களில் அவர் தனியாகவே செல்வார். பாதுகாப்பு வீரர்கள் யாரும் உடன் இருக்க மாட்டார்கள். அதுபோன்று ஆடம்பர உடைகளை தவிர்த்து மிக சாதாரண உடைகளையே உடுத்தி செல்வார். ஒரு நாள் அவர் இதுபோன்று மனம் சஞ்சலப்பட்டு இருந்தபோது அருகில் இருந்த கடற்கரைக்கு சென்று உலாத்தி கொண்டிருந்தார். அப்போது திடீரென பலமாக மழை பெய்ய தொடங்கியது. எலிசபெத் ராணி சுற்றும் முற்றும் பார்த்தார். அருகில் ஒரு வீடு தென்பட்டது. அங்கு விரைந்து போய் அந்த வீட்டின் கதவை தட்ட அந்த வீட்டிலிருந்து ஒரு நடுத்தர வயது பெண்மணி கதவை திறந்து பார்த்தாள். மழை பெய்யும் நேரத்தில் இது என்ன தொந்தரவு என்ற எரிச்சல் அவள் கண்களில் தெரிந்தது. எளிய உடையில் இருந்த எலிசபெத் ராணியை அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை. எலிசபெத் ராணியும் தான் யார் என்று அவளிடம் சொல்லவில்லை. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அந்த பெண்மணி ராணியிடம் கேட்டார். ராணியும் கடற்கரையில் உலாத்த வந்தேன். மழை பிடித்து கொண்டது. ஒரு குடையை கடனாக தந்தீர்கள் என்றால் நாளை திருப்பி கொடுத்து விடுவேன் என்றார். கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே போன அந்த பெண் சற்று நேரத்தில் திரும்பி வந்தாள். அவள் கையில் மிகவும் பழைய குடை ஒன்று இருந்தது. தன் ஆயுட்காலத்தை அந்த குடை கடந்து பல வருடங்கள் ஆகியிருக்க வேண்டும். துணியில் பல இடங்களில் ஓட்டைகள், நிறைய கம்பிகள் காணாமல் போயிருந்தன. கைப்பிடி துரு பிடித்து போய் அதில் உள்ள பட்டனை அழுத்தினால் குடை விரிவேனா என்றது. எலிசபெத் ராணியும் எதுவும் சொல்லாமல் அந்த குடையை வாங்கிக் கொண்டு திரும்பினார். மறுநாள் தன் வீட்டு வாசல் முன் எலிசபெத் ராணியின் பரிவாரம் வந்து நிற்பதை கண்ட அந்த வீட்டு பெண் என்னவோ ஏதோ என பதறி போய் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். ராணியின் பாதுகாப்பு வீரர்கள் அனைவரும் பல பல சீருடையில் அணிவகுத்து நின்றனர். ஓர் அதிகாரி மிகவும் நிதானமாக அந்த பெண்மணியின் கிழிந்த குடையை ஏந்தி வந்து அவளிடம் கொடுத்துவிட்டு, மகாராணி எலிசபெத் ராணி உங்களுக்கு தங்கள் நன்றிகளை தெரிவிக்க சொன்னார் என்றார். அப்போது அந்த வீட்டு பெண்மணி, வந்தது மகாராணி என்று தெரிந்திருந்தால் என்னிடத்தில் இருந்ததில் மிக சிறந்த கொடையை கொடுத்திருப்பேனே என்று ஆதங்கப்பட்டாராம். ஆம், பல நேரங்களில் பிறரது வெளி தோற்றத்தை வைத்து அவர்களை எடை போட்டு விடுகிறோம், ஏமாந்து போகிறோம். வெளி தோற்றத்தை விட மனிதரை மனிதராக மதிப்போம், மனித நேயத்தை காப்போம்.